ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான பாவக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். சாதத்தோட ஒரு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக பாவக்காய் அப்படின்னாவே கசப்பாக இருக்கும் அப்படின்ட்டு குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த பாவக்காய் புளிக்குழம்பு இதில் நான் சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இது நல்லா கசப்பு இல்லாமல் நல்லா ருசியாக எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர்ற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல பாவக்காவை எண்ணெயில் வதக்கணும். அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை வந்து நமக்கு கொஞ்சம் குறையும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். மீடியம் சைஸில் ஒரு பாவக்காவை எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குட்டி குட்டி பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நடுவில் இருக்கிற அந்த சதை பகுதியை அதை விதையோடு இருக்கும், அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கணும். இப்போ பாவக்காய் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நான் ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த குக்கரில் பாவக்காவை போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2லிருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம். எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இது கூட கொஞ்சம் தாளிக்கிற உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். போட்டு நல்லா இந்த மாதிரி கடுகு பொரிஞ்சதும் அடுத்ததாக இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறேன். 10 பல்லு பூண்டு. பூண்டு நிறைய சேர்த்துற வரைக்கும் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கிடுங்க. ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பூண்டு சேர்த்து வதக்கணும். பூண்டு லைட்டாக வதங்கினதும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி 2 தக்காளியை பிளான்ச் பண்ணிவிட்டு அரைச்சிருக்கிறேன். அதை போட்டுடலாம். நீங்கள் வேணால் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். பட் இந்த மாதிரி போட்டால் நல்லா ஒரு கிரேவி கிடைக்கும், அதனால் இப்படி சேர்க்குறேன். தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளியோட பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடிகள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். அடுத்ததாக காரத்தை பொறுத்து சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். சாம்பார் தூள் அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் பெருங்காயத்தூள், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு புளித்தண்ணி சேர்க்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளித்தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பாவக்காய், அதையும் அந்த தண்ணியோடவே இந்த குழம்புல சேர்த்துடலாம். பாவக்காவை குழம்புல போட்டு வேக வச்சிங்கன்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால தான் நல்லா வதக்கிட்டு
இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் விட்டோம்னாலே நல்லா வெந்து வந்துடும். போட்டுடலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாவக்காயில் போட்டு வேக வச்சுருக்குறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் உங்களுக்கு தேவைன்னா மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ கரெக்டாக ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்திருக்கேன், வெல்லத்தூள். அதை போட்டுடலாம். பாவக்காய் குழம்புங்கிறதுனால கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்த்தணும். கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் அந்த கசப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், குழம்பு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கடைசியாக இதில் மல்லி இலை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், யம்மியான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த பாவக்காய் புளிக்குழம்பை நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிற புளிக்குழம்பு காரக்குழம்பு வீடியோஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.